Decode the world unfiltered. திடீரென மாயமாகி இருக்கிறார் சீன அதிபர் ஜி ஜின்பிங். சீனால ஒரு அதிகார மாற்றத்தை நோக்கி அந்த நாடு நகர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. திடீரென மாயமாகி இருக்கிறார் சீன அதிபர் ஜி ஜின்பிங். சீனால விரைவில் புதிய அதிபர் தேர்வாகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூடவே எழுந்திருக்கிறது. என்ன நடக்கிறது சீனால அப்படின்னா இன்னைக்கு டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். மே மாத இறுதிக்கும் ஜூன் மாத தொடக்கத்திற்கும் இடையில சீன அதிபர் ஜி ஜின்பிங் காணாமல் போனார் அப்படிங்கிறது தான் இப்போது வரக்கூடிய பரபரப்பான செய்திகள். அணிவகுப்பு மரியாதைகள் இல்லை. சீனாவினுடைய பீப்புள்ஸ் டெய்லியோடைய முதல் பக்கங்களை எப்போதும் நிரப்பக்கூடிய ஜி ஜின்பிங்குடைய புகைப்படங்கள் இல்லை. அவருக்கு பதிலாக மற்ற மூத்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பீஜிங் வரக்கூடிய பிற நாட்டு தலைவர்களை வரவேற்றார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, ஜூன் மாத மத்தியில் பொதுவெளியில் ஜி ஜின்பிங் தோன்றினாலும் மிகவும் சோர்வாகவே காணப்பட்டார். இதெல்லாம் தான் வரக்கூடிய செய்திகளில் அங்கே ஏதாவது மாற்றங்கள் நடக்கிறதா, சீனாவுடைய தலைமையில் மாற்றங்கள் நடக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளை உருவாக்கக்கூடிய செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டரை பெய்ஜிங்கில் சந்தித்த போதும் அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு என எந்த ஆடம்பரமும் இல்லாமல் அந்த வரவேற்பு அமைந்திருந்தது. ஜியினுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு பாதியாக குறைக்கப்பட்டு விட்டதாக தகவல்கள் வருகின்றன. ஜியினுடைய தந்தையின் பிரம்மாண்டமான கல்லறைக்கு கொடுக்கப்பட்டு வந்த அதிகாரப்பூர்வ அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட ஜி பேசியதை செய்தியாக வெளியிட்ட சீன அரசு தொலைக்காட்சி அவரை அதிபர் அப்படின்னு குறிப்பிடவில்லை என்பதையும் இங்கே கவனிக்க வேண்டியிருக்கு. ஆனாலும் சிறிது நேரத்தில் சரி செய்யப்பட்டு விட்டாலும் திட்டமிட்டே இவ்வாறு செய்ததாக கூறப்படுகிறது. அதுக்கு பிறகு சரி செய்து அவரை சீன அதிபர் அப்படின்னு சைனீஸ் பிரீமியர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி குறிப்பிடப்பட்டு செய்தி வந்தது. ஆனால் முதலில் வந்த செய்தியில் அப்படி குறிப்பிடப்படவில்லை. சீனாவில் அப்படியான ஒரு நிகழ்வு நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இது பார்க்கப்படுது. பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் ஜி பங்கேற்க மாட்டார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு பதிலாக பிரதமர் லீ கியாங் அங்கே அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்கிறார் அப்படிங்கிற தகவலும் அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சீன அதிபர்களுக்கு அந்த நாட்டில் வானளாவிய அதிகாரங்கள் உள்ளன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பிரிக்ஸ் மாநாட்டில் ஜி ஜின்பிங் கலந்து கொள்ளாதது இதுதான் முதல் முறை அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கது. தற்போதைய அதிபர் ஜி ஜின்பிங் சீனாவுடைய தலைமை தலைவர், சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், சீன மக்கள் குடியரசினுடைய தலைவர், மத்திய இராணுவ ஆணையத்தினுடைய தலைவர் அப்படின்னு அதிமுக்கியமான பதவிகள் அத்தனையும் அவர் தான் வகித்து வருகிறார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் தனக்கு எதிர்ப்பு குரலே எழக்கூடாது அப்படிங்கிறதுனால தனது ஆதரவாளர்களை முக்கிய பொறுப்புகளில் நியமித்தார் ஜி ஜின்பிங். 68 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட பொலிட் பீரோ உறுப்பினர்கள் ஓய்வு பெற வேண்டும் அப்படிங்கிற விதி 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் அமல்படுத்தப்படுது. இந்த 20 ஆண்டு கால விதிமுறையை தனக்கும் தனது தீவிர ஆதரவாளர்களுக்கும் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டின் போது தளர்த்தி கொண்டார் ஜி ஜின்பிங் அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த நடவடிக்கை எடுக்கும்போது அவருக்கு வயது 69. அது மட்டும் இல்லை, 2018ஆம் ஆண்டில் சீனாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தார். இந்த திருத்தத்தின் மூலமாக அதிபராக ஒருவர் 2 முறைதான் ஆட்சியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டம் ரத்து செய்யப்பட்டுச்சு. அதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜி ஜின்பிங். 2023ஆம் ஆண்டு அவர் சீன அதிபராக 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவும் அந்த வழக்கத்திற்கு மாறான ஒன்று தான். இது சீன வரலாற்றில் ஒரு முன்னோடி இல்லாத ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நிகழ்வே நடந்ததில்லை. ஏனெனில் மாவோவுக்கு பிறகு வேறு எந்த தலைவரும் 2 முறைக்கு மேல் அதிபராக பதவி வகித்ததில்லை அப்படிங்கிறது தான் சீன வரலாறு. மாவோ 1949ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி சீன மக்கள் குடியரசு நிறுவப்பட்டதிலிருந்து 1976ஆம் ஆண்டு செப்டம்பர் 9 வரை சீனாவை ஆட்சி செய்தார் அப்படிங்கிறது வரலாறு. இப்போ இருக்கக்கூடிய சீன அதிபர் ஜி ஜின்பிங் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிறுவனர் உறுப்பினர்களில் ஒருத்தரும் முன்னாள் துணை பிரதமருமான ஜி ஜோங்ஷூன் அப்படிங்கிறவருடைய மகன் அவர். இதனால தான் ஆரம்ப காலகட்டங்களில் ஜியை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இளவரசர் அப்படின்னு
சிலர் விமர்சித்தாங்க. சீன அரசியலில் கோலோச்சி கொண்டிருந்த ஒருவருடைய மகன் அப்படின்ன போதிலும் ஜீனுடைய இளமை காலம் சவால்கள் நிறைந்ததாகவே இருந்தது. மாவோவுடைய கலாச்சார புரட்சியின் போது அவரது தந்தை சிறையில் அடைக்கப்பட்டார். அதனால் ஜீனுடைய குடும்பம் பெரும் அவமானங்களை சந்தித்தது. மாவோவுடைய கலாச்சார புரட்சி 1966 1976 வரை சீனாவில் நடைபெற்ற ஒன்று. இந்த காலகட்டம் பின்னாட்களில் பேரழிவு அப்படின்னே அழைக்கப்பட்டுச்சு. மாவோ சேதுங் தனது அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்டவும் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள முதலாளித்துவத்தை ஒழிக்கவும் கலாச்சார புரட்சியை தொடங்கினார். இளைஞர்களை தூண்டிவிட்டு பழைய கருத்துக்கள், பழைய கலாச்சாரம், பழைய பாரம்பரியம், பழைய பழக்க வழக்கங்கள் ஆகிய 4 பழையவற்றை அழிக்க கோரினார் மாவோ. ரெட் கார்ட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய மாணாக்கர் குழுக்கள் தொடங்கப்பட்டன. ஆசிரியர்கள், அறிவுஜீவிகள், கட்சி தலைவர்கள் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிப்பதாக கருதப்படக்கூடிய அனைவரையும் தாக்கி அவமானப்படுத்தவும் துன்புறுத்தவும் அந்த குழு தொடங்குச்சு. மாவோவுடைய லிட்டில் ரெட் புக் செம்படைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டுச்சு. நாடு முழுவதும் பெரும் வன்முறை, குழப்பம், சண்டைகள் அப்படின்னு நடந்துட்டு இருந்துச்சு. உற்பத்தி, விவசாயம் மற்றும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு பொருளாதாரம் ஒரு தேக்க நிலையை அடைந்தது. பழங்கால கோயில்கள், கலைப்பொருட்கள், புத்தகங்கள் மற்றும் பிற கலாச்சார பாரம்பரியங்கள் அழிக்கப்பட்டன. இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்தது. பள்ளிகளும் பல்கலைக்கழகங்களும் பல ஆண்டுகள் மூடப்பட்டன. இதனால் மாணவர்கள் மறு கல்விக்காக கிராமப்புறங்களுக்கு அனுப்பப்பட்டாங்க. இதில் ஜி ஜின்பிங்கும் ஒருவர். ஏன் நம்ம கடந்த காலத்தை பார்த்தோம்னா இதில் பாதிக்கப்பட்டதில் ஒருவராக ஷி ஜின்பிங்கும் இருக்கார். மறுகல்வி திட்டத்தில் லட்சக்கணக்கான நகர்ப்புற இளைஞர்கள் கிராமப்புறங்களுக்கு அனுப்பப்பட்டாங்க. அங்கே அவர்கள் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களோடு சேர்ந்து மறு கல்வி பெறவும் உடல் உழைப்பில் ஈடுபடவும் கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. இது அவர்களுடைய முதலாளித்துவ சிந்தனைகளை அகற்றி பாட்டாளி வர்க்க சிந்தனையை வளர்ப்பதாக அப்போது அதுக்கு காரணம் கூறப்பட்டுச்சு. 15 வயதில் கிராமப்புறத்திற்கு அனுப்பப்பட்ட ஜி ஜின்பிங் கடினமாக உழைத்து கல்வி கற்றார். இந்த அனுபவங்கள் அவருடைய அரசியல் சிந்தனையை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றின அப்படின்னு அவரை பற்றிய எழுத்துக்களை எழுதக்கூடியவங்களாம் சொல்கிறாங்க. கலாச்சார புரட்சியின் எதிரொலியாக ஜியை உறுப்பினராக சேர்த்துக்கொள்ள கம்யூனிஸ்ட் கட்சி மறுத்தது. பிறகு 1974 தான் அவர் கட்சி உறுப்பினராக சேர்த்துக்கொள்ளப்படுறாரு. ஒரு சாதாரண தொண்டனாக தொடங்கி படிப்படியாக கட்சியினுடைய உயர் பதவிகளை பிடிக்கிறாரு. 1980 அவர் ஃபியூஜியான் ஆளுநராக நியமிக்கப்படுறார். 2008 சீனாவினுடைய துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது அவரது தேசிய அளவிலான அரசியல் வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான படியாக பார்க்கப்படுது. 2012 நவம்பரில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் 2013 மார்ச் மாதம் சீன மக்கள் குடியரசினுடைய தலைவராகவும் பொறுப்பேற்கிறார் ஜி ஜின்பிங். அவர் பதவியேற்றதும் மிகப்பெரிய ஊழல் எதிர்ப்பு பரப்புரையை தொடங்குகிறார். இது கட்சிக்குள்ளேயும் அரசு நிர்வாகத்திலையும் பெரிய அளவில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த பரப்புரை அவருக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுத்தந்தது அப்படிங்கிறதும் மாற்றுக்கருத்தில். ஆனாலும் இது அவரது எதிரிகளை அகற்றும் ஒரு வழியாகவும் பார்க்கப்பட்டுச்சு. ஜி ஜின்பிங் சீன கனவு அப்படிங்கிற முழக்கத்தையும் முன்னெடுத்தார். இந்த சீன கனவு அப்படிங்கிறது என்னன்னா, சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அசைக்க முடியாத கட்டுப்பாட்டின் கீழ் வளமான உலக அளவில் சக்தி வாய்ந்ததாக மதிக்கப்படும் ஒரு தேசத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது தான் இந்த சீன கனவு. ஜி ஜின்பிங் தலைமையில் சீனா பெல்ட் அண்ட் ரோட் அப்படிங்கிற திட்டம் போன்ற உலகளாவிய முயற்சிகள் மூலம் தன்னுடைய புவிசார் அரசியல் செல்வாக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் உய்குர் முஸ்லிம்கள் மீதான அடக்குமுறைகள், ஹாங்காங்கில் ஜனநாயக எதிர்ப்புகள் மீதான ஒடுக்குமுறை மற்றும் கருத்து சுதந்திரம் மீதான கட்டுப்பாடுகள் அவருக்கு உலக அளவிலான கண்டனங்களை பெற்றுத்தந்தன. உய்குர் முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது யாருன்னா, சீனாவில் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஜின்ஜியாங் உய்குர் தன்னாட்சி பிரதேசத்தினுடைய அந்த பகுதியில் வாழக்கூடிய ஒரு துருக்கிய இனக்குழுவை சார்ந்தவர்கள். இவங்க சன்னி இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சிறுபான்மை சமூகம். கடந்த பல ஆண்டுகளாக உய்குர் முஸ்லிம்களுக்கு எதிராக சீனா பல்வேறு அடக்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சர்வதேச அளவில் பரவலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி மையங்கள் அப்படிங்கிற பேரில் தடுப்பு முகாம்களை ஏற்படுத்தி உய்குர் மக்களை சித்திரவதை செய்வதா ஷி ஜின்பிங் மீது குற்றச்சாட்டும் இருக்கிறது. 2019 ஹாங்காங்கில் சிறப்பு தகுதியை ரத்து செய்வதாக கூறி மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றன. தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தி இந்த போராட்டங்களை ஒடுக்கியவர் தான் ஷி ஜின்பிங். போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டது. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. ஷி ஜின்பிங் ஒரு சர்வாதிகார போக்கை கொண்ட தலைவர் அப்படின்னு சில வல்லுநர்களால் விமர்சிக்கப்பட்டாலும் சீன மக்கள் மத்தியில் அவருக்கு கணிசமான ஆதரவு இருந்தது அப்படிங்கிறதும் உண்மை, ஆதரவு இருப்பதும் உண்மை.
சீன பாடப்புத்தகங்களில் ஜி ஜின்பிங் மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அவருடைய சிந்தனைகளை ஆரம்ப பள்ளி முதல் பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் பட்டதாரி படிப்புகள் வரை அனைத்து நிலைகள்லையும் போதிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஜி ஜின்பிங் ஆட்சி காலத்தில் சீனா உலகின் 2வது பெரிய பொருளாதார நாடாக வளர தொடங்கியது. ஆனாலும் தற்போது வேலைவாய்ப்பின்மை 15% எட்டியிருக்கிறது. ரியல் எஸ்டேட் துறை கடுமையான வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய கடன் சுமை அப்படிங்கிறது 50 லட்சம் கோடி டாலர்களாக உயர்ந்திருக்கு. பொருளாதார சீர்குலைவை கண்டித்து ஆங்காங்கே போராட்டங்களும் வெடிக்க தொடங்கியிருக்கின்றன. சமூக வலைத்தளங்களில் ஜி ஜின்பிங் கடுமையான விமர்சனத்திற்கு ஆளாகி வருகிறார். இதன் காரணமாக தான் அவர் மாற்றப்படுவார் அப்படிங்கிற தகவல்களும் பரவலாக பரவி வருகின்றன. இதுக்கு முன்னதாக 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் முன்னாள் அதிபர் ஹூ ஜின்டாவோ அரங்கிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் கொள்ளணும். இந்த சம்பவம் உலக அளவில் பெரும் கவனத்தை பெற்றது. 20வது கட்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் ஹூ ஜின்டாவோ ஜி ஜின்பிங்கிற்கு இடதுபுறம் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார். கூட்டு தலைமை அப்படிங்கிற கொள்கையின் அடிப்படையில் ஆட்சியை முன்னெடுத்தவர் தான் ஹூ ஜின்டாவோ. அவர் என்ன பண்ணார்னா, அருகில் வைக்கப்பட்டிருந்த ஆவணங்களை பார்க்க முற்பட்ட போது ஜி ஜின்பிங்கினுடைய காவலர்களால் கட்டாயமாக வெளியேற்றப்படுகிறார். ஹூ வெளியேற்றப்படும் போது ஜி ஜின்பிங்கோட சில வார்த்தைகளை பேச முயற்சித்தார். ஆனால் அவரை கண்டுகொள்ளாமல் ஜி அங்கே அமர்ந்திருந்தார் அப்படிங்கிறது இப்போ சமீபத்திய வரலாறு, பலரும் படித்த உண்மை. ஜி ஜின்பிங் தனது அதிகாரத்தை முழுமையாக உறுதிப்படுத்துவதையும் பழைய தலைமுறை தலைவர்களின் செல்வாக்கை அகற்றுவதையும் இது குறிப்பதாக கருதப்பட்டுச்சு. இப்போதைய நிலைமையில் ஜி ஜின்பிங்கிற்கும் சீனாவின் மக்கள் விடுதலை இராணுவத்தின் துணைத் தலைவர் ஜெனரல் ஜாங் அப்படிங்கிறவருக்கும் இடையில விரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. ஜி ஜின்பிங் 3வது முறையாக ஆட்சிக்கு வர்றதுக்கு உதவி செய்தவர் தான் இந்த ஜெனரல் ஜாங். தற்போது இவரிடம்தான் உண்மையான இராணுவ அதிகாரம் இருப்பதாக கருதப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு கட்சி மாநாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஹூனுடைய பக்கம் இப்போது ஜெனரல் ஜாங் சாய்ந்து விட்டதாகவும் தகவல்கள் வருகின்றன. ஜிக்கு விசுவாசமான 10க்கும் மேற்பட்ட இராணுவ ஜெனரல்கள் திடீரென மாற்றப்பட்டிருக்காங்க. சீன கம்யூனிஸ்ட் கட்சி முன்பு 3 தலைவர்களின் அதிகாரத்தை பறித்து சம்பிரதாய அதிபர்களாக மாற்றியிருக்கிறது. அதே நிலைதான் ஜிக்கு ஏற்படும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் குறிப்பிடுறாங்க. ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க ஒரு செய்திகளை வெளியே கசிவிடாத ஒரு நாடு, முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு அங்கிருந்து கட்டுப்பாடுகளை கொண்ட ஒரு நாடு. எந்த விதமான செய்திகளையும் வராது. கூகுள் மாதிரியான சர்ச் என்ஜின்ஸ் கூட கிடையாது. அங்கே தடை செய்யப்பட்ட ஒன்று தான், அவர்களுக்காக தனியாக உருவாக்கப்பட்ட ஒன்று. அப்படி அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது? இதற்கு முன்பாகவும் இப்படியான செய்திகள் வந்திருக்கின்றன. ஜிக்கான அதிகாரங்கள் குறைக்கப்படுகின்றன அப்படிங்கிற செய்திகள் வரக்கூடியதையும் பார்த்துருக்கிறோம். இந்த முறை ஆனால் கூடுதலான கவனம் பெறுவதாக மாறி இருக்கிறது. தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக சீனாவில் ஒரு அதிகார மாற்றத்தை நோக்கி அந்த நாடு நகர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.